ஹம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி அடுத்த ஆஃபீஸ் வேலை வேறு பார்க்கணுமா? ஹம், பா ஒரு வழியாக கால் பண்ணிட்டான். ஹே என்ன 2 வீக்ஸாக காலும் இல்லை மெசேஜும் இல்லை. ஆஃபீஸில் மெடிக்கல் லீவ் வேறு அப்ளை பண்ணி வச்சிருக்க. என்னாச்சு? ஆல் ஓகேவா? ஏய் கார்த்திகா, இந்த 1 வீக்ல என் லைஃப்ல எவ்வளவு பெரிய மிராக்கல் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிற? அப்படி என்னாச்சு? முதல்ல அப்பா எப்படி இருக்காரு? அப்பா ஃபுல்லா கியூர் ஆகி இப்ப நார்மலா இருக்காரு. என்ன சொல்கிற? அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்த, திடீர்னு எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமா தான். ஏமாமாவா? என்ன சொல்கிற? அன்னைக்கு உங்க மாமா சொன்னாங்கல்ல, முருகன் கோயில் போயிட்டு குடும்பத்தோட விரதம் இருங்கன்னு சொல்லி. நீ சொன்னா நம்பவே மாட்ட கார்த்திகா. நாங்க அப்படி இருந்து 3 நாள்ல அப்பா கியூர் ஆயிட்டாரு. ஹேய், அது இவ்வளோ நாளாக உங்கள் அப்பா எடுத்துக்கிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்னால கூட இருக்கலாம்ல. இவ்வளோ நாளாக க்யூர் ஆகாமல் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ட உடனே க்யூர் ஆயிடுச்சா? நீயும் ஏன் அவங்கள மாதிரியே பேசிகிட்டு இருக்க? இருக்கலாமே கார்த்திகா, லாஸ்ட் 3 மந்த்ஸா பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்படி இருந்தும் சரியாகல. ஆனா உங்க மாமா சொன்ன மாதிரி நாங்க விரதம் இருந்து 3 நாள்ல கியூர் ஆயிருச்சு. அப்ப இது மிராக்கல் தானே? என்னமோ. அப்புறம் நீயும் இனிமேல் கோயில் கொள்ளணும்னு சுத்த ஆரம்பிச்சிருவ. என்ஜாய் பண்ணு. அப்பா நல்லா பார்த்துக்கோ. ஹேய், இதுக்காகலாம் அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்கறது நிறுத்தாத, சரியா? வைக்கிறேன். ஒருவேளை மிராக்கலாக கூட இருக்கலாமோ? ச்சே, விட்டா நம்மளே அவங்கள மாதிரி மாற்றிடுவாங்க போல. வேலையை பார்ப்போம்.